முதல் லவ்வர் இருந்துச்சு, அடுத்தது பாய் ஃப்ரெண்டு இல்லாட்டி கேர்ள் ஃப்ரெண்டு. இப்போ ரெண்டுக்கு நடுவால் ஒன்று வந்து க்ரஷ்ஷா. என்னடா என்ன க்ரஷ்ஷாண்டா? அது ஹஸ்பண்டும் இல்லை பாய் ஃப்ரெண்டும் இல்லை, நட்டைக்கு நடுவால். ஏஷ் புதிய புதிய சொல்லெல்லாம் உருவாக்கி வச்சிருக்காங்க. என்னன்றதுக்கு மனசில் இருக்கிற பாரத்தை அவர்கிட்ட ஷேர் பண்ணுறதாம். அப்போ மாப்பிள்ளை என்னத்துக்கு இருக்கார்? மாப்பிள்ளைக்கிட்ட கதை அவர் கேட்காரு இல்லையே, கேட்க வெய். ஒன்று இல்லாட்டி அடுத்ததுக்கு ஒரு தீர்வு இருக்குது. புருஷன் சரியில்லாட்டி இன்னொருத்தனோட பழகிறது இல்லை, பொண்டாட்டி சரியில்லாட்டி இன்னொருத்திக்கிட்ட போகிறதில்ல, சரியில்லாட்டி அடுத்த தீர்வு ஒன்று இருக்கு. இஸ்லாமிய மார்க்கம் அழகாக சொல்லி தந்திருக்குது. சரியில்லையா நசிஹத்து செய்யுங்க, பிடிக்கல அதுவும் சரியில்லையா படுக்கையை பிரியுங்க. படுக்கையை பிரியிறண்டா ஏற்கனவே சேர்ந்திருக்கணும், அதை மைண்ட் பண்ணுங்க. அதுக்கும் பிடிக்கலையா கடுமை இல்லாமல் அடியுங்க, அது மனைவிக்கு. கடுமை இல்லாமல் அடிச்சுன்னு சொல்லி கேட்கலையா அது மனைவி கணவனுக்கு எப்படி சொல்லி பார்க்குறா, கேட்குறாப்புள்ள இல்லை, விளங்கப்படுத்துகிறா, எடுக்கிறாப்புள்ள இல்லை. அந்த குடும்பத்தில் நடுநிலையாக தீர்மானம் செய்யக்கூடிய ஒருவரும் இந்த குடும்பத்தில் நடுநிலையாக தீர்மானம் செய்யக்கூடியவர் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும்போது அவர்கள் சேர்த்து வைக்கணும் என்கிற மனநிலையோடு வரக்கூடியவர்களாக இருக்கணும். இன்றைக்கு பிரிச்சு போட்டு தம்பா ரெண்டு மடிச்சு கட்டிக்கு வரப்படா, இன்றைக்கு பிரிக்கிற என்ன ஒன்றும் இல்லை, இன்றைக்கு ரெண்டு பார்த்துட்டோம் அப்படி இல்லை, எப்படியாவது சேர்க்கு ரெண்டு வரணும். அவரும் இவரும் ரெண்டு குடும்பத்திலையும் ரெண்டு பேர் நடுவராக வச்சு உங்களோட பிரச்சனையை பேசுங்க. அப்பையும் தீர்வு எடுக்க முடியலாட்டி அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நாடல்ல தலாக். அதுக்கு பிறகு நீங்கள் ஹலாலா இன்னொரு மனைவியை தேடுங்க, நீங்கள் ஹலாலா ஒரு கணவனை தேடுங்க. இது அது அவர் இறக்கம் இல்லை, அதுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு. சும்மா நரகத்துக்கு போகணுமா நீங்கள்? இங்கேயும் நரகம் அங்கேயும் நரகம், நரகத்துக்கு போகணுமா? அப்போ எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்குத்தானே, அந்த தீர்வை தானே நம்ம எடுக்கணும். இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறையை தானே எடுக்கணும். அப்போ ஒரு இன்றைக்கு நிறைய கேஸ் நடக்குது என்னென்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கிறாங்க, அவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு இவருக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு அல்லது க்ரஷ், பேசிட்டு இருக்கிறாங்க, டைமாக பேசுகிறாங்க. அதுக்குண்டு கொஞ்சம் பேர் இருக்கானுகள், அவனுங்களுக்கும் பொண்டாட்டி இருக்கி வச்சு போட்டு இன்னொரு ஆளோட பேசிட்டு இருக்காங்க. காலப்போக்கில் பாம்பாட்டிக்கும் பப்பாட்டி என்று சொல்கிற அளவுக்கு போய்த்துப்ப எல்லாருக்கும் எல்லாம் இருக்கி. இன்றைக்கு ரோட்டில் நின்றுக்கிட்டு 10 மணி 12 மணி வீட்டுக்கு போகாமல் காருக்குள்ளே இருந்து காய்ச்சிக்கான், மோட்டர் பைக்கில் இருந்து காய்ச்சிட்டிக்கான், மரத்தில் இருந்து கந்து முறிக்கான், காலால் கோடு போடுறான், திரும்புறான், சுற்றுறான், படத்தை இருந்து அவடத்தை போகிறான், அவடத்தை இருந்து படத்தை வாரான், போகிறான், வாரான், நிற்கான், குனிகிறான், எழும்புறான்டா. அல்லாஹ் அது பொண்டாட்டி இல்லை, ஆரையாலும் பொண்டாட்டி. இவரை கொண்டாட்டி அங்கே தவிச்சுக்கிட்டு இருக்காள், இல்லாட்டி அவரை கொண்டாட்டி இன்னொரு ஆளோட டாவாடிச்சுக்கிட்டு இருக்காள். என்ன வாழ்க்கை இது? என்ன இது? அசிங்கம் இல்லையா? இப்படி வாழணுமா? அல்லாஹ் நமக்கு ஹலாலாக்கி தந்ததை நாம் அனுபவிக்காம நாம் ஹராத்தை எடுத்துக்கிட்டு இருக்கோம்.